அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களை நான் இந்த நேரத்திலே வாழ்த்துகிறேன். கடவுள் கதைப்பாரா என்ற ஒரு செய்தியை உங்கள் மத்தியிலே வைக்கிறேன். ஒருபோதும் கடவுள் எங்களை பார்க்கிறார், நாங்கள் கடவுளை ஒருபோதும் பார்க்க முடியாது என்ற தலைப்பிலே உங்களோடு பேசப் போகிறேன். நான் பேசும் பொழுது இயேசு சொன்ன காரியத்தை சொல்லுகிறேன். இயேசு சொன்னார், கடவுளை ஒருவரும் கண்ணாலே காணவில்லை. ஆனா கடவுள் கதைத்திருக்கிறார். இயேசு ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது, மற்றது மலையிலே அவர் இருக்கும் பொழுது, மற்றது அவர் ஓசன்னா நாளிலே அவர் ரோட்டிலே நடந்து வரும் பொழுது கூட கடவுள் கதைச்சிருக்கிறார். இதை நாங்கள் மறக்க முடியாது. ஆகையாலே கடவுள் ஒரு தடவை கதைக்கும் பொழுது சொன்னார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிலே நான் பிரியமாயிருக்கிறேன். முதலாவது கடவுள் கதைத்த முறை. இரண்டாவது, மலையிலே ஜெபம் பண்ண போகும் பொழுது அவரோட எலியாவும் மோசேசும் வந்து கதைத்த அந்த சம்பவத்தில் கூட கடவுள் கதைக்கிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் பிரியமாயிருக்கிறேன். ஓசன்னா பெருவிழா முடிந்து வந்த வேளையிலே கிரேக்கரவர் கண்ட பொழுது, கிரேக்கரவரை சந்தித்த பொழுது இயேசு ஒரு வகையிலே வேதனைப்படுகிறார். அப்பொழுது சொல்லுகிறார், நான் வேதனைப்படுகிறேன், என் இதயம் வியாகுலப்படுகிறது என்று சொன்ன வேளையிலே கடவுள் கதைக்கிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று கடவுள் கதைக்கிறார். இந்த 3 இடங்களை தவிர வேறு இடங்களிலே கடவுள் கதைத்ததாக இயேசுடைய சரித்திரத்திலே நான் காணவில்லை. ஆனால் மோசையோட கடவுள் கதைக்கிறார் என்னவென்றால், நீ பார்வனுடன் போகும் பொழுது என்னுடைய பெயரை கேட்டால் நீ சொல்லு, அவருக்கு யெகோவான்னு சொல்லு. உன்னை அவன் கேட்பார், பார்வோன் உன்னுடைய கடவுளின் பெயரை என்று கேட்டால் என்னுடைய கடவுளின் பெயர் யெகோவா என்று அவருக்கு சொல்லு என்று அவர் அவனை வழி அனுப்பி விடுகிறார். தொடர்ந்தும் நான் இந்த வீடியோவை சிறிதாக நான் பெருக்குவேன். உங்கள் அனைவரையும் கடவுள் ஆசீர்வதிப்பார்.